இரவும் பகலும் தியானிக்க முடியுமா? முடியாது. ராஜசேகரத்தை கேட்போம், நைட் டியூட்டி போட்டால் 12 மணி நேரம் வேலை செய்ய முடியுமா? முடியாது. முடியுது. 12 நைட் டியூட்டி. இப்போ காக்கி சட்டை போட்டு தொப்பியை வச்சு துப்பாக்கி எதுவும் கொடுக்குறாங்க கையில்? துப்பாக்கி கொடுத்து 12 மணி நேரம் என்ன செய்யணும்? நீ தான் டியூட்டி. 12 மணி நேரம் பார்க்க முடியுதா இல்லையா? பார்க்க முடியுது. பகலில் பார்க்க முடியுதா? இந்த நாளைக்கு திங்கக்கிழமை மார்னிங் டே டியூட்டி. இங்கே போய் என்ன செய்யணும்? நீட்டாக ஷூவெல்லாம் போட்டு அது இருக்கிற புதுசத்தில் அந்த காக்கி சட்டையை போட்டு. அல்லேலூயா. இரவும் பகலும் அதை நீ என்ன செய்? தியானித்து கொண்டே இரு. அப்பொழுது நீ என்ன செய்வாய்? புத்திமானாய் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. ஞானமே இல்லைங்க, என்ன செய்யறதுன்னே தெரியலங்க, ஒன்றுமே பிளான் பண்ண முடியல, எதுவுமே யோசனையே வரமாட்டேங்குதுங்க. அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? வேதத்தை எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து படித்து படித்து தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தால் நீ என்ன செய்வாய்? புத்திமானாய் நீ நடந்து கொள்வாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனத்தை வாசிக்கலாம். பைபிள் வாசிக்கிறேன். வசனத்தை யோசுவா 1:7-8 வசனத்தை வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம். வேத வசனத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நல்லா கவனித்துக்குங்க. அவர் ஆசீர்வாதமான காரியத்தை சொல்லித்தர அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. வாயை விட்டு பிரியக்கூடாது. எல்லாத்துட்டையும் கையில தான் இருக்கு. எல்லாத்துட்டையும் என்ன செய்யுது? கையில இருக்கு. பைபிள் வேத வார்த்தை கையில இருக்கு. அது என்ன செய்யணும்? கையிலையும் இருக்கணும், கண்ணுலையும் இருக்கணும், வாயிலையும் இருக்கணும், இருதயத்திலையும் இருக்கணும், வீட்டிலையும் இருக்கணும். நீங்க நல்லா படிச்சு பாருங்க. பாவம்னா படிச்சு பாருங்க. அதை உன் வீட்டிலே நிலை கால்களில் என்ன செய்ய? எழுதியிருக்கா? பின்னாடி திரும்பி பாருங்க. நிலைக்கால்கள் இருக்கா? இயேசுவே மெய்யான நிலைக்கால்கள் இருக்கு பார்த்தீங்களா? பின்னால இருக்கா? செவுத்துல வாட்டுக்கு செவத்துல இருந்துட்டு போதும். செவரே அதை வாசிச்சுக்கிட்ட படிக்கும். இந்த பக்கம் செவத்துல இருக்கா? இந்த பக்கம் செவத்துல இருக்கா? எல்லாம் வீட்டில் என்ன செய்யணும்? வீட்டில் இருக்கணும். அல்லேலூயா. சில பேர் இயேசுநாதர் படம்னு சொல்லி ஒரு தாடி வச்ச ஒருத்தரை மாட்டி வச்சிருப்பாங்க. அதான் என் கடவுள், ஆண்டவர் இருக்கிறார், வீட்டில் இருக்கிறார். இன்னும் சில வீட்டில் இருந்து வேளாங்கண்ணி மாதம் என்ன செய்யுது? அது மாதா குழந்தைய வச்சுட்டு என்ன செய்யுது? அதெல்லாம் வேண்டியதில்லை. வசனம் தான் வேணும். ஆண்டோடைய வார்த்தை தான் இருக்கணும். கையில் அடையாளமாக கட்டிக்கொள்ற. கையில் வாட்ச் கட்டுற மாதிரி என்ன செய்ய? அடையாளமாக கட்டிக்க. வாட்ச் பார்க்கும்போது டைம் பார்க்குற மாதிரி அதில் என்ன செய்யணும்? நீ களங்கொண்டு, நீ பழங்கொண்டு திடமனதாய் இரு. இப்படி பார்க்கும்போதே என்ன செய்யும்? மனசுக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு கண்களிலே அது இருக்க வேண்டும். கண்கள் அதை பார்க்க வேண்டும். வாய் என்ன செய்யணும்? நியாயபரமான வார்த்தை என்ன செய்யணும்? வாயில் ஆங்கில பைபிளில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணுமா? என்ன செய்யணும்? முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க, முணுமுணுங்க பாப்பா. தெரியுமில்ல உங்களுக்கு? நமக்கெல்லாம் தெரியுமில்ல முணுமுணுக்கிறது. என்னையா வாழ்க்கை? சாவு வந்தால் நல்லா இருக்கு. என்னையா சம்பாதிச்சுட்டு வர? என்னையா அப்படி பண்ணிட்டு இருக்க? அவன் எப்படி இருக்கு? அவன் எப்படி இருக்கான்? நீ என்ன அப்படி பண்ற? நீ என்ன அப்படி பண்ற? அந்த முணுமுணுப்பு கிடையாது. அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த முணுமுணுப்பு இருக்கு பாருங்க, இது நம்மளை டாப்ல கொண்டு போயிடுது. அல்லேலூயா.
தேவனுடைய வார்த்தையை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறது. டிரைவிங் பண்ணிக்கிட்டே ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம், பலங்குண்டு திடமனதா இருக்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, நம்மளோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவது இல்லை. கைக்கு வலது கை பிடித்து நான் சொல்லுகிறேன், பலங்குண்டு திடமனதாய் இரு, உயிரோடு இருக்க நாளெல்லாம் அவரோட எதிர்த்து சொல்லிட்டு ஏற்று வந்துட்டு இருப்பான். பிரேக் பிடிக்காம வசனத்தை சொல்ல அவன் என்ன செஞ்சிருவான், அவன் பிரேக் பிடிக்காட்டி வேற வழியா போயிடுவான். எதிர்த்து வரான்னு சொன்னா எதிர்த்து அறவாளை எடுத்துக்கிட்டு அல்லது கத்தி எடுத்துட்டு எதிர்த்து வர வாழ்க்கை கிடையாது. பைக்கிலே ஏற்றுட்டு வரான்ல, நம்ம ஒழுங்காக தான் போயிட்டு இருக்கிறோம். அவன் எப்படி வரான், தாறுமாறான் வரான். நம்ம வண்டி கரெக்டாக தான் நிற்கிது, ரோட்டில் ஓரத்தில் பிளாட்ஃபார்மில் நிற்கிது. அவன் வந்து என்ன செய்கிறான், பிரேக் பிடிக்கல, அவன் வந்து மோதிடுறான். அல்லேலூயா. சென்னையில் ஒரு பாஸ்டர் குடும்பம், பாஸ்டரம்மா, ஒரே ஒரு பிள்ளை 12 வயசு, ஊழியை முடிச்சுட்டு வராங்க. காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு ஒரு பேக்கரிக்குள்ளே போகிறாங்க. இந்த 12 வயசு பிள்ளை மாத்திரம் காருக்குள்ளே உட்காந்து நான் வரலை அப்படின்னு சொல்லி காருக்குள்ளே உட்காந்துருக்குது. 10 நிமிஷம் தான் ஒரு மினி வேன் வந்து அடிச்சிச்சு. கரெக்டாக அந்த குழந்தை இருக்கிற இடத்துல அடிச்சிச்சு. 5 மணி ஜெபத்துக்கு வருவாங்க காலையில், ஸ்பாட் அவுட். பார்த்தீங்களா, உனக்கு முன்னே ஒருவனை எதிர்த்து வருவதில்லைன்னா அடிக்க வர மட்டும் கிடையாது, பைக்கும் தான், பைக்கு காரு வண்டி எல்லாமே தான். அல்லேலூயா. காடுகளில் போயிட்டு வேலை செய்யும் போது எதிர்த்து வருதா, ஏத்து வருதா? ரொம்ப சொன்னாங்க, ஒரு மட்டையை இப்போ எடுத்தீங்க அது புஷுங்கிறதுங்க. அதெல்லாம் என்னது, அதெல்லாம் நமக்கு எதிராக வரக்கூடிய சாத்தானுடைய கிரியைகள் தான். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும், முணுமுணுத்துக்கிட்டே வாயில் என்ன செய்யணுமா, வேற முணுமுணுப்பெல்லாம் விட்டுறணும். வேற முணுமுணுப்பு அது இல்லை அதில் எல்லாத்தையும் விட்டுறணும். அது சரியில்லை இது சரியில்லை. அனைவரும் சொல்லக்கூடிய வார்த்தை சாவு வர மாட்டேங்குது. என்ன வர மாட்டேங்குது, சாவு வர மாட்டேங்குது. சாவு வந்தா பாருங்க எப்படி இருப்பாங்கன்னு. இன்னைக்கு சொல்லட்டும், நாளைக்கு 12 மணிக்கு சாவு வருதுன்னு சொல்லுங்க, உடனே செப்பம் தான், அந்நிய பாஷை, ஆவி எல்லாம் வந்துடும். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அது வாயில இருக்கட்டும். வாயில என்ன செய்யட்டும், வாயில இருக்கட்டும், சொல்லிட்டே இருக்கு. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு நீங்க என்ன செய்யுங்க, எப்பொழுதும் நீங்க என்ன செய்யணும் தெரியும், எப்போதும் தேவனுக்கு என்ன செய்யணும், செலுத்திக் கொண்டே அல்லேலூயா. எப்போதும் தேவனுக்கு. அப்ப பாருங்க, ஐயோ எனக்கு வசனம் தெரிய மாட்டேங்குதுங்க, டக்குன்னு வசனம் வர மாட்டேங்குதுங்க, என்ன வார்த்தைங்க சொல்றது, வியாதி வந்துருச்சு என்ன வார்த்தை சொல்றது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தை வரமாட்டேங்குதுன்னா ஒன்றும் கவலை இல்லை. ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம், அவ்வளோதான். அதை பாருங்க, வசனம் சொல்லுது, நீங்க எல்லாவற்றையும் இருக்காங்க என்ன பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. வசனம் தெரியாதவங்க என்ன செய்ய தெரியுமா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சூழ்நிலையை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம், இதுவே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீங்க எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நேரம் ஸ்தோத்திரம் பண்ணா என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு பிரச்சனையை சொல்லி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இட பிரச்சனையை சொல்லி ஒன்றும் செய்யாதீங்க, ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாம் அப்படி எல்லாம் செய்யும். வசனங்க, வேத வசனத்தை சொல்றேன், நான் வேத காரியத்தை சொல்லல, வேத வசனத்தை சொல்றேன். கண்டிப்பா என்ன செய்யும், அங்கே கிரியை நடப்பிக்கும். இங்கே ஃபாதர் பெர்க்மான்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேத வசனத்தை என்ன செய்யறாரு, பாட்டாவே அவர் மாதிரி ஒரு ஆள் உலகத்திலே கிடையாது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஃபாதர் பெர்க்மான்ஸ். என்ன வசனம் இலவசமா ரட்சிப்பை கொடுத்தாரு, இலவசமா கிருபையினால் நீதிமான் ஆக்கிவிட்டு. இன்னைக்கு வர பாட்டுக்கும் ஒரு பாட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குப்பா. ரட்சிப்பை குறித்து உலகமே கேட்குற மாதிரி பண்ற பாட்டு பாடுறாரு. எல்லாவற்றிற்காக என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும்
தந்தையாம் இயேசுவுக்கு துதி பலி செலுத்திடுவோம் இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும். தந்தையாம் இயேசுவுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. இப்போதும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம் இப்போதும் எப்போதும். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. ஆமென் ஆமென் அல்லேலூயா. எவ்வளோ பாருங்க, அதான் வசனம் தான். இப்போ என்ன செய்யறோம்? வசனத்தை தான் நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். பாருங்க, கை பிடிங்க, பக்கத்தில் கை பிடிங்க. வேற ஒன்றுக்கு இல்லை, கொஞ்சம் எழுப்பிடுறது. அங்கே எல்லாம் பக்கத்தில் கை, சண்டையாக இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே ஏப்பா கேப்பு ஐயா இருக்காங்களா பக்கத்தில்? அந்த ஐயா பிடிங்க, அவருக்கு தெரியாதுல்ல வாஸ்தவங்க. நீ எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, பிரச்சனை வாலிபர். பாருங்க, துதி பலி அது சுகந்த, இப்படியெல்லாம் பாட்டு எழுத முடியுமான்னு ஆச்சரியமா இருக்கு. துதி பலிங்கிறது சுகந்த வாசனை. எப்படி சுகந்த வாசனை? அந்த நாட்களில் பலி செலுத்துவாங்க ஆண்டவருக்கு. இந்த கடாயை பலி செலுத்தும் போது ஆண்டவர் அந்த சுகந்த வாசனையா என்ன பண்ணுவாராம்? அதை ஏற்றுக்கொள்வாராம். இன்றைக்கு ஆண்டவர் சுகந்த வாசனையா நம்ம செலுத்தக்கூடிய பலியை ஏற்றுக்கொள்றது என்ன காரியம்? துதி பலி தான், ஸ்தோத்திர பலி தான், துதி செலுத்துவது தான். இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்புறம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து அப்படியே நல்ல சந்தோஷமா? துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம் இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் இயேசுவுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்முடைய சுகந்த வாசனையா என்ன பண்ணியிருப்பாரு? அதை நுகர்ந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. யோசுவாவுக்கு ஆண்டவர் பேசினார் இல்லையா? வாசிக்க கேட்டோம். யோசுவா என்கிற வீரன், பெரிய ஒரு வீரன், மோசேக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆண்டவர் கூப்பிட்டார், மோசே இறந்துட்டான், யோசுவா நீ எழும்பு, நீ தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்துட்டார். பெரிய பொறுப்பை கொடுத்த உடனே முதல் வேலை என்ன தெரியுமா? இப்போ எரியோவை அடையணும், எரியோவுக்குள்ள போகணும். ஆனால் என்ன நடக்குது? எரிகோ பயங்கரமான ஒரு மதில் சூழ்ந்த ஒரு கோட்டை.
எரியோக்குள்ளே போகணும்னா என்ன செய்யணும்? அந்த ராஜாவை ஜெயிக்கணும். அந்த கோட்டையை என்ன செய்யறது? அது மதில், மதிலுடைய அகலமே நம்ம உட்காந்து நம்ம சர்ச்சுடைய அகலம் போல அதனுடைய மதில் சுவர், அது மேலே 2 பஸ்ஸு போகும், அந்த மாதிரி அகலம் இருக்கு. அதை தகர்க்கணும், அதை இடிக்கணும். என்ன செய்யறது? யோசுவா போட்டு மண்டையை குழப்பிக்கிட்டே இருக்க. என்ன ஆண்டவரே, இவ்வளோ பெரிய வேலை, இவ்வளோ பெரிய பொறுப்பு, இவ்வளோ பெரிய யுத்தம் இருக்குது. அந்த எரிகோ மதிலை தகர்த்துட்டு தான் நாங்கள் உள்ளே போய் எரிகோ வழியாக நாங்கள் கானான் தேசத்தை அடையணும். என்ன ஆண்டவரை செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போதான் ஆண்டவர் பேசுகிறார், யோசுவாட்ட பேசுகிறார். அப்பா, நீ அதனுடைய கட்டடத்தினுடைய அகலத்தை பார்க்காத, அந்த மதிலுடைய அகலத்தை பார்க்காத, அதை இடிக்கிறதுக்கு ஆயுதங்கள் வேணுமேனு யோசிக்காத, அதை இடிக்கிறதுக்கான பலசாலிகள் நம்மகிட்ட இருக்காங்களா அதையே நீ யோசிக்காத. நீ ஒன்னே ஒன்று செய்ய, மோசேயினால் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை நீ இரவு பகலாக உட்கார்ந்து என்ன பண்ண, நீ அதை மட்டும் நீ தியானம் பண்ண. கரங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு சுலபமான காரியத்தை ஆண்டவர் சொல்ற. நம்ம நினைக்கிறோம் அங்கே போய் அதை செஞ்சு இதை செஞ்சு அப்படி வந்து இப்படி வந்து அவரை பார்த்து அப்புறம் வந்து இப்படி என்னங்க ஒரு 15-20 நாளைக்கு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் போலே அப்படி நினைப்போம். அப்படித்தான் யோசுவா நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ நியாய பிரமாணத்தை, தேவனுடைய வார்த்தையை நீ உட்கார்ந்து தியானம் பண்ணு, மற்ற காரியத்தில் நான் என்ன செஞ்சிருவேன், நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ட்டார். அல்லேலூயா. அதே போல தான் பாருங்க, யோசுவா செய்ய ஆரம்பித்தான். ஒன்றத்தையும் போய் இடிக்கலை, ஈட்டி இல்லை, ஒன்றும் இல்லை, எதையும் வாங்க செய்யலை, மிஷினை கொண்டு போய் மதுளை இடிக்கலை, ஒன்றுமே செய்யலை. சும்மா சுற்றி வந்தாங்க, சும்மா ஆரவாரம் பண்ணாங்க, அங்கே எல்லாமே ஜெயமாகிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஈட்டி எடுக்கல, பட்டயம் எடுக்கல, ஒன்றுமே செய்யலை, கடப்பாரையும் எடுக்கல, மண்வெட்டியும் எடுக்கல. அவங்க சும்மா சுற்றி வந்தாங்க. பிரச்சனை என்ன பண்ணிடுச்சு? பிரச்சனையே எல்லாம் ஓடி போயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஜெயம் எடுத்தார்கள். அல்லேலூயா. நீ இரவும் பகலும் தியானம் பண்ணு, அவருடைய காரியம் எல்லாம் என்ன செய்யும்? எல்லாமே வாய்க்கும். அல்லேலூயா. இரவும் பகலும்னா அப்போ வேலைக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்கக்கூடாது. இரவும் பகலும் தியானம் பண்ணுன்னா வேலைக்கு லீவு போடுறதா? அதெல்லாம் வேண்டியதில்லை, லீவ்லாம் போட வேண்டியதில்லை. அல்லேலூயா. என்னுடைய வாயில் இருக்க வேண்டிய வார்த்தைகளும், நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய வார்த்தைகளும், அவைகளை தியானம் பண்ணி கொண்டு இருந்தாலே இப்போ மாடு ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வைக்கல புல்லெல்லாம் வேகமாக சாப்பிட்றோம், வேறு இடத்துல போய் சாப்பிட்றோம். ஆடு வச்சுருக்கலாம் தெரியும். அப்புறமேலு கொண்டாந்து வீட்டில் கட்டினவுடனே கீழே உட்காந்துக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அப்படியே அசை போட்டுக்கிட்டே, வாயை பண்ணிக்கிட்டே, வெறுவாயை விழுற மாதிரி தெரியும். ஆனால் அது முதல் சாப்பிட்டதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்குது? அசை போட்டுக்கிட்டே. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறீங்களே, செய்தியை கேட்குறோம் இல்லையா, அதை திரும்ப நம்ம யோசிக்கிறோமா? அதை பற்றி வாசலை தாண்டினவுடனே அது அவ்வளோதாங்க அப்படின்னு நினச்சோம்னா நாம் என்ன செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தையில் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை கொஞ்சம் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை அப்படியே அசைப்போம். இந்த வசனத்தெல்லாம் கேட்டோமே, இந்த வசனத்தெல்லாம் கேட்டோம். கணவன் மனைவி வீட்டில் உட்காந்து சாயந்தரம் உட்காந்து அந்த அதிகாரத்தை படிக்கணும். நம்ம அவசரமாக மணியை டயத்தை பார்த்து பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார். வீட்டில் போய் உட்காந்து தியானிக்கணும். அந்த அதிகாரம் 100க்கு அதிபதி என்ன செஞ்சான்? பழைய ஏற்பாட்டை ஒருத்தன் ஜெத்தானே, அவன் என்ன செஞ்சான்? இதில் யோசுவா என்ன செஞ்சான்? எப்படி எரிகோ மேற்கொண்டாங்க? இப்படியெல்லாம் நம்ம தியானித்து செய்யும்போது நம்ம சண்டே கிளாஸுக்கு பிள்ளைய போயிட்டாங்க. அவங்களும் என்ன செய்வாங்க? கற்றுக்கொள்வார்கள். அவர்களும் அதை கற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. தாவீது பாருங்க, அவன் சொல்கிறான், இரவும் ஒன்றாம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இரவும் பகலும் அவனுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அவன் நேர்காலில் ஓரமாய் நடப்பட்டவனாக இருப்பான், பசுமையாக இருப்பான், செழிப்பாக இருப்பான். இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த பூமியிலே நம்ம வாழ்கிறதுக்கு நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற பெரிய ஒரு பொக்கிஷம் இதுதான், தேவனுடைய வார்த்தை தான். பரலோகத்திலையும் அதுதான், பரலோகத்திலையும் தேவனுடைய வார்த்தை தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். தாவீதின் அனுபவத்தை பாருங்க. தாவீது 119ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்களேன். 119ஆம் சங்கீதத்தில் 97ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
119 சங்கீதத்தில் 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். தாவீது 1 சங்கீதத்தில் சொல்றான், ஆண்டவரே இரவு பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்றான். இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. மற்றவங்களுக்கு எழுதி வச்சுட்டு போல தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. நாள் முழுவதும் அது என் தியானம். நாள் முழுவதும் அது என்னுடைய, ராஜாவா இருந்தாலும் சரி, எனக்கு யுத்தங்கள் இருந்தாலும் சரி, எனக்கு பல வேலைகள் வந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன், நாள் முழுவதும் என்னுடைய தியானம். அப்புறம் நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவர் ஆக்குகிறீர். நான் இப்படி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால, வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால, வசனத்தை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால முதலாவது எனக்கு என்ன கிடைக்கிறது, என்னுடைய எதிராளிகள், என்னுடைய சத்துருக்களை விட நான் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு ஞானம் வேணும். இப்படி வைங்க கையில், இங்கே தானே வரணும். என் சத்துருவை விட நான் ஞானவானாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை என்னை எப்படி மாற்றுகிறது. அல்லேலூயா. சத்துருவை விட ஞானமாய் ஆண்டவர் வைக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம், அந்த வசனத்தை நான் தியானிக்கிறபடினாலே, நாள் முழுவதும் இந்த தியானமாய் இருக்கிறபடினாலே அது நான் என்ன பண்ணுகிறேன், சத்துருவை காட்டிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன வாசிங்க, 3வது வாசிங்க. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும், சாட்சிகள் சொன்னாலும் இதுதான் தேவனுடைய வார்த்தைகள் தான். எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும், 3வது பாருங்க, நான் போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். எனக்கு போதிக்கிறவங்களை காட்டிலும் நான் எப்படி இருக்கிறேன், ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே நான் வசனத்தை தியானிக்க எனக்கு போதிக்கிறவர்களை காட்டிலும் நான் எப்படி இருக்கிறேன், அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தான் உங்களுக்கு போதிக்கிறேன், பாஸ்டர் உங்களுக்கு போதிக்கிறாரு, எங்களை காட்டிலும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஞானம் உள்ளவங்களா? அப்படி இருக்கலாமா? சிச்சோ அப்படின்னா கூடாது. வசனம் அப்படி தான் சொல்லுது. கென்னத் கேகன் ஒருத்தரை கொடுத்து நான் வாசித்தேன். அவருடைய ஆங்கில புஸ்தகங்களை நான் வாசிச்சிருக்கிறேன் ரொம்ப நாளைக்கு முன்னால். அவர்கிட்ட கென்னத் கோப்லான்னு ஒருத்தர், அவருடைய விசுவாசி, சுமித் விங்கிள்ஸ்வர்த்னு அவருடைய விசுவாசி, சுமித் விங்கிள்ஸ்வர்த் அவருடைய பேர். நீங்கள் நெட்டில் போட்டு பார்க்கலாம். சுமித் விங்கிள்ஸ்வர்த், ஒரே பேர் தான், ஒரே ஆள் தான். அவர் விசுவாசி, கென்னத் கேகன்கிறவருடைய விசுவாசி. அங்கே கென்னத் கேகன் வசனத்தை, அவருடைய பிரசங்கத்தை ஒரு நாள் கேட்டார். இவருக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை. சுமித் விங்கிள்ஸ்வர்த்துக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரே ஒரு செய்தியை கேட்டாரு. கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கேசட்டையும் கொடுங்க, எல்லா செய்தி கேசட்டையும் கொடுங்கன்னு வாங்கிட்டு போய் இவ்வளோ கேசட்டு, அது எல்லாமே என்னுடைய வார்த்தைகள் அடங்கிய கேசட். அதை உட்கார்ந்த ரூம் அடைச்சிட்டாரு. வேலைக்கு போகல, எங்கேயும் போகல, உட்கார்ந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே முதல் முறையாக வசனத்தெல்லாம் கேட்குறாரு. கேட்டு அப்படியே விசுவாசத்தில் அவர் பலனடைகிறார். கடைசியில் பாருங்க, அந்த எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு வெளியே வர்றாரு. ஒரு பிரச்சனை எல்லாம் அடுத்த 6 மாதத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சு, எல்லா காரியம் முடிஞ்சிச்சு. அடுத்து இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இவர் ஒரு பிளம்பர்னா தெரியுங்களா உங்களுக்கு? பைப் கனெக்ஷன் போடுறது, பைப் கனெக்ஷன் மாட்டுறது, அந்த பிளம்பிங் ஒரு வேலை செய்கிறது. இவர் ஊழியக்கார ஆகிட்டார். யாரு? சுமித் விங்கிள்ஸ்வர்த் ஊழியக்கார ஆகிட்டு இவர் கூட்டம் நடத்துகிறாரு. இவருக்கு போதிச்சவர் நடத்த கூட்டத்தில் 10,000 பேர் வராங்க. இவர் கூட்டத்தில் 50,000 பேர் வராங்க. அல்லேலூயா. சரியா சொல்றது? சரியா தாவீது சொல்றது? இதை போதித்தவங்களை காட்டிலும் நான் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். வாசிக்க திரும்ப கீழே. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால், இப்ப பாருங்க, முதியோர்களை பார்க்கலாம் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. வேதத்தை தியானித்து ஒரு தம்பி, ஒரு வாலிப தம்பி ரொம்ப தேவனுடைய தியானத்துல இருந்தா
அவனை பாருங்க, ஆண்டவர் முதியோர்களை காட்டிலும் ஞானமுள்ளவனாய் எத்த மாட்டார். தாவீது சொல்றான், நான் சின்ன பையனா இருக்கிறேன், ஆனா பெரிய முதியோர்களுக்கு இல்லாத ஞானம் எனக்கு என்ன செய்யுது, எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றேன். கரங்களை தட்டி ஆண்டவர் பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டா, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதிலிருந்து கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு தாரும் 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 என்று சொல்லி ஆவலோடு, ஒரு காய்ந்து போன ஒரு நிலத்தில் மழை பெஞ்சா அந்த தண்ணி எங்கே போகும், எவ்வளவு அந்த நிலம் எவ்வளோ ஆவலாக உள்ள அதை வாங்கிக்குதோ, அதே போல் தாகமுள்ளவர்களாய் நாம் வேத வசனத்தில் நாம் இருக்க வேண்டும். யோசுவாவுடைய காரியம் ரொம்ப பெரிய காரியம். எரியோவை கடந்து போகணுங்கிறது பெரிய காரியம், நினச்சி பார்க்க முடியாத காரியம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ அதை குறித்து எதையுமே நீ பிளான் பண்ணாத, நீ உட்காரு, தியானம் பண்ணு, வசனத்தை தியானம் பண்ணு, மற்ற காரியங்களை நான் என்ன செய்வேன், பார்த்துக்கிடுவேன். இன்றைக்கி கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யணும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்மளை பிழைக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்றும் போராட வேண்டிய அவசியமே அதிகம். என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியும், பயங்கர போராட்டமான காரியத்தில் அங்கே போகணும் இங்கே போகணும், 10 இடத்துக்கு போக வேண்டியிருக்கும், ஒரு இடத்துக்கும் போக மாட்டேன். வசனத்தை எடுத்துகிட்டு உட்காரணும். ஆண்டவர் அங்கே செய்தி வரும், அந்த முடிச்சு இது முடிச்சு எல்லாமே முடிச்சு. சில நேரத்தில் சொல்லுவாங்க, அட்வொகேட் கூப்பிடுவாங்க, கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிடுவாங்க, இன்றைக்கி ரொம்ப 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 முக்கியமான காரியம், நீங்கள் வந்து ஆஜராகணும் அப்படின்வாங்க. அப்படியா, நான் இங்கே தான் ஆஜராவேன். அல்லேலூயா. அன்றைக்கி இங்கே ஜெபம் இருக்கும், இங்கே தான் நான் ஆஜராவேன். அங்கேருந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் வர தேவையில்லை அப்படின்வாங்க. அல்லேலூயா. அவர் நமக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். அப்படி எழுந்து நின்று நாம் கர்த்தரை துதிப்போம், எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தை தான் அந்த 100க்கு அதிபதி சொன்னான், ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நான் பிழைப்பேன், வேலைக்காரன் பிழைப்பான்.